வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ செலவுக்கென்றே தனியாக சம்பாதிக்க வேண்டிய நிலை நிலவுகிறது. அந்த அளவுக்கு நாளொரு மேனி பொழுதொரு நோயும் மரிந்து கட்டி வரத் தொடங்கிவிட்டன. இதற்கு காரணம் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளாததால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் தாக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த வீடியோவில் சொல்லப்படுகிற உணவுகளை அன்றாடம் சேர்த்து கொண்டால் நோயில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம். பார்ப்பதற்கு முன் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முதல்ல நெல்லிக்காய். சித்த மருத்துவத்தில் அளிக்கப்படும் முக்கியமான சிகிச்சைகளுள் காயக்கற்ப சிகிச்சையும் ஒன்று. இந்த சிகிச்சையானது நோய் வராமலேயே நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி புரிகிறது. காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் அழிவில்லாதது. நரை திரை மூப்பு அணுகாமல் என்றும் நோய் அணுகாமல் இளமையாக வைத்திருக்க உதவும் மூலிகைகளை காயக்கற்ப மூலிகை என்கிறோம். காயக்கற்ப மூலிகைகளில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது நெல்லிக்காய். அதனால்தான் அந்த காலத்தில் மன்னன் அதியமான் ஔவை பாட்டிக்கு நீண்ட ஆயுள் அமையும் பொருட்டு நெல்லிக்கனி கொடுத்ததாக சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது. நெல்லிக்கனி ஈரலை தூண்டி நன்கு செயல்பட வைத்து கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. ஜீரண சக்தியை அதிகரித்து தாதுக்களை நம் உடல் ஏற்றுக்கொள்ள துணை புரிகிறது. கண்களுக்கு தெளிவை கொடுக்கின்றது. தலைமுடி உதிராமல் வளர்ந்து நரைமுடி தோன்றுவதை தவிர்க்கிறது. நெல்லிக்காய் நம் உடலில் தோன்றும் நச்சுக்களை வெளியேற்றி இளமையாக இருக்க வழி செய்கிறது. உடல் திசுக்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடல் செல்கள் நன்கு செயல்பட உதவி புரிகிறது. நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி வேறு எந்த வகை காய்கறி பழங்களிலும் இல்லாத அளவுக்கு 600 மில்லிகிராம் உள்ளது. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து போன்றவையும் உள்ளடக்கியது. ஒரு ஆப்பிள் பழத்தை விட நெல்லிக்காய் அதிக சக்தி வாய்ந்தது. மேலும் நரம்பு மண்டலத்தை தூண்டி வேலை செய்ய உதவுகிறது. மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதால் மனத்தெளிவு, புத்தி கூர்மை மற்றும் ஞாபக சக்தி உண்டாகிறது. நுரையீரலை பலப்படுத்தி சுவாச நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. உடல் எடையை கூட்டாமல் தசைகளுக்கு பலம் அளிக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு உண்டு. மேலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு. மேலும் இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுகிறது. அடுத்ததா பாதாம். வைட்டமின் இ மற்றும் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவு. முந்தைய நாள் இரவு ஊற வைத்து தோல் உரித்து மறுநாள் சாப்பிடலாம். நாள் ஒன்றுக்கு 3-4 பாதாம்களை சாப்பிட்டால் நல்ல கொழுப்பின் அளவு சீராக இருக்கும். அன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றலை தரும். ஆரோக்கியமான செல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்ததா சோயாபீன்ஸ். சோயாபீனை தாவர இறைச்சி என்றே சொல்லலாம். இதில் புரதச்சத்து அதிகம். கொழுப்பின் அளவை குறைத்து வளர்ச்சிதை மாற்ற பணிகளை மேம்படுத்தும். அதே நேரத்தில் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கும். சோயாவில் கரையும் நார்ச்சத்து உள்ளதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. சோயா உணவு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகப்படுத்துகிறது. அதனால் மாரடைப்பை குறைக்கிறது. தினசரி சோயா உட்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான புற்றுநோய்களிலிருந்து விடுபடலாம். முக்கியமாக நாள்பட்ட பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்துவதில் சோயா பெரும் பங்கு வகிக்கிறது. சோயாவை குழந்தைகளுக்கு மாற்று உணவாக தொடர்ந்து தரப்பட்டு வந்தால் உடல் எடை உயரம் மற்றும் நினைவாற்றல் கூடுவதுடன் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். 4வது எலுமிச்சை. தினமும் எலுமிச்சை சாறு குடித்து வந்தால் விட்டமின் சி தேவையை பூர்த்தி செய்யும். எலும்பை வலுவாக்கும். உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவும். கெட்ட கொழுப்பை குறைக்கும். உடல் புத்துணர்ச்சி அடையும். சளி தொடர்பான காய்ச்சல் போன்றவற்றுக்கு எலுமிச்சை சாறை அருந்தலாம். இதனால் சளி குணமாகுமே தவிர அதிகரிக்காது. 5வது பூண்டு. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும். இதில் உள்ள அலிசின் உயர் இரத்த அழுத்தத்தை தகுந்த அளவில் குறைக்கிறது. கல்லீரலில் கொழுப்பு படிவத்தை தடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. மேலும் பாக்டீரியா, வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல், இருமல், தொற்று நோய்கள், காயங்கள் எதுவும் பூண்டு சாப்பிட்டால் வரவே வராது. அலர்ஜியை விரட்ட அருமையான மருந்து பூண்டு. 3 வாரம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு
3 பூண்டு விழுது சாப்பிட்டு வந்தால் போதும், அலர்ஜி நீங்கிவிடும். பல்வலி வந்தால் 1 விழுதை கடித்து அதன் ரசம் பட்டால் பல்வலி போய்விடும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட 5ஐயும் உணவில் சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள். நன்றி.